ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு போடலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ் இன் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களில் அந்த மூச்சு நின்று ஏற்படக்கூடிய அந்த மயக்கம் அல்லது சம்டைம்ஸ் ஈவன் ஃபிட்ஸ், அதை நம்ம வந்து இங்கிலீஷில் சயின்டிஃபிக் டேர்மில் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ். ஸோ அதை பற்றி இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டு ஷார்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட குழந்தைங்களுக்கான நரம்பியல் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப காமனாக ஒரு ரெஃபரல்ஸ் வரும். அது என்னென்னா, குழந்தை அடிக்கடி மயங்கிடுது, குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது அப்படின்னு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அஸ் அ பீடியாட்ரிக்னாலஜிஸ்ட் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்போம். அது என்னென்னா, இந்த ஸ்பெல்ஸ், இந்த எபிசோட்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் குழந்தை அழுது மூச்சு நின்று ஏற்படுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை பேரண்ட்ஸ் வந்து அதை எங்களுக்கு ப்ராப்பராக சில பேரண்ட்ஸ் கன்வே பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏற்படுற சுச்சுவேஷனுக்கு பேர் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ். ஸோ இந்த பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா பொதுவாக 6 மந்த்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம். பீக் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 months to 2 years, இந்த ஏஜில் தான் பீக் ஏஜ். பட் 6 monthsலேருந்து ஆரம்பித்து 5 years வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். ஸோ பேசிக்காக பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்லில் என்ன ஏற்படும்னா, 2 types ஆஃப் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் இருக்குது. பேலிட் ஸ்பெல், சைனோட்டிக் ஸ்பெல். சைனோசிஸ்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா ப்ளூ, இங்கிலீஷில் வந்து ப்ளூ, தமிழில் நீல கலரில் சேஞ்ச் ஆகுது. இந்த உதடு ப்ளூ கலரில் மாறிடும். பேலிடுங்கிறதுக்கான என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பேல், அதாவது வெளுத்து போன மாதிரி ஆயிடும். ஸோ பேசிக்காக இதில் என்ன நடக்கும்னா, சைல்டு ஒரு பேபி 1 year old அவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனால் சைல்டு வந்து ஒரு 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 ஆங்கர் அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷன் அல்லது ஒரு டெம்பர் டேண்ட்ரம், சைல்டு திடீர்னு கோபம் ஆயிடுச்சு, இல்லை பயம் வந்துருச்சு, இல்லை ஃபியர். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள திட்டும்போது, அவங்கள ஸ்கோல்டு பண்ணும்போது, இல்லை அவங்கள்ட்டேருந்து ஒரு டாயை நம்ம எடுத்துட்டோம், இல்லை அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக ஏதோ டிமாண்ட் பண்ணுறாங்க, ஒரு அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை லைட்டாக அடிபட்டுருச்சு, ஒரு பெயின், சம்டைம்ஸ் ஈவன் நீங்கள் அவங்கள குளிக்க வைக்கும்போது அழுகிறது, எந்த ரீசனுக்காக அது ட்ரிகர் ஆனாலும் த சைல்ட் வில் ஸ்டார்ட் க்ரைங். சைல்டு அழுக ஆரம்பிப்பாங்க. அழுக ஆரம்பித்த உடனேயும் மூச்சு வெளியில் விடுற அந்த எஸ்பிரேஷன், வெளியில் விடுற ஃபேஸுக்கு பேர் எஸ்பிரேஷன், அந்த ஃபேஸில் பிரெத் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் குழந்தை வந்து அப்படியே வேக்கண்ட் ஆகி மயங்கி விழுந்துருவாங்க. உதடு ப்ளூ கலர்லையோ அல்லது வெளுத்தோ போகும். ரேர் சுச்சுவேஷன்ஸில் பாடி ஸ்டிஃப் ஆகலாம், ரேர் சுச்சுவேஷன்ஸில் ஃபிட்ஸ், ஜெர்க்கு கூட வரலாம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு பேர் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல். ஸோ இதுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இட்ஸ் அ காமன் திங் விச் ஹேப்பன்ஸ் இன் சில்ட்ரன் டூரிங் தேர் டெவலப்மெண்டல் ஃபேஸ். சில சுச்சுவேஷனில் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கூட இருக்கலாம். பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்க சில்ட்ரனுக்கு நார்மலோட அதிக ஃப்ரீக்வன்சியில் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா நார்மல் டிப்பிக்கலி டெவலப்பிங் சில்ட்ரன். ஒரு காமனான அசோசியேட்டட் ஃபேக்டர் நாங்கள் பார்க்குறது வந்து இந்த குழந்தைங்களில் அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா, அதாவது ஹீமோக்ளோபின் அயன் லோவாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறது. ஸோ இதுதான் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்லோட பேசிக் மெக்கானிசம். ஸோ பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் வந்துச்சுன்னா அஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கான நரம்பியல் டாக்டர்லையோ அல்லது குழந்தைங்க டாக்டரையோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூ ஹவ் டு அப்ரோச் தம். ஸோ அந்த டாக்டர்ஸ் யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி, எக்ஸாமினேஷன், வேறு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, பர்டிகுலராக ஹார்ட் ப்ராப்ளம் அல்லது நரம்பியல் சம்பந்தமாக வலிப்பு நோய், ஃபிட்ஸு, இது ஃபிட்ஸ் மாதிரி மிமிக் ஆகுதா, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சில எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதோட முடிவில் காமனாக ஹீமோக்ளோபின் அப்படி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஈவன் அயன் லெவல்ஸ் கூட பண்ணுவோம், ஃபெரிட்டின்னு சொல்லுவோம். சில சுச்சுவேஷனில் அடிக்கடி வர பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸுக்கு இசிஜி, ஒரு ஹார்ட் டெஸ்ட் இசிஜி கூட தேவைப்படலாம். அதோட முடிவில் டாக்டர்ஸ் உங்களுக்கு பண்ண போகிற முக்கியமான விஷயத்துக்கு பேர் ரீஅஷூரன்ஸ். ரீஅஷூரன்ஸ்னால் என்னென்னா, இது பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல், இது 5% குழந்தைங்களுக்கு காமனாக இருக்கலாம். இது உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன் பெரும்பாலும் ஏற்படாது. 99.9% வந்து முடித்த உடனே குழந்தை தானாகவே ரெக்கவர் ஆயிரும். இதனால பின்னால் வலிப்பு நோய் ஏற்படாது. இட் இஸ் நாட் எப்பிலெப்சி, இது வலிப்பு நோய் கிடையாது. இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஸ்டெப்புக்கு பேர் ரீஅஷூரன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அல்லது ஃபஸ்ட் டைம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. குழந்தைக்கு பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் ஏற்பட்டுச்சுன்னா குழந்தைய அப்படியே நீங்கள் ஒரு பெட்லேயோ இல்லை கவுச்சிலையோ இல்லை தரையிலையோ ஃப்ளாட்டாக படுக்க வைங்க. லெஃப்ட் சைடில் கூட நீங்கள் டேர்ன் பண்ணலாம், நம்ம ஃபிட்ஸுக்கு பண்ணுற மாதிரி.
just make the baby lie flat on the table or the couch or on the floor. ஸோ அப்படி பண்ணும்போது பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகி சீக்கிரமாகவே ஸ்பெல் அபார்ட் ஆகும். அபார்ட்னா தானாகவே. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சில மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி மவுத் டு மவுத் ரிசிஸ்டேஷன் கொடுக்கறது, வாயில் வாய் வச்சு ஊதுறது அல்லது சிபிஆர் பண்ணுறது அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் தம் 1 மினிட்லேயே தானாக ரெக்கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் சைல்டு ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில சுச்சுவேஷனில் ரேர்லி அந்த லைட்டாக நீங்கள் ஒரு கோல்டு வெட் டவல் ஃபேஸில் ஃபோர்ஹெட்டில் வச்சாலோ அல்லது ப்ளோ ஏர் ஆன் த சீக் லைட்டாக அப்படி பண்ணாலோ அந்த ஷார்ட்டனாக அபார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் நீங்கள் பேனிக் ஆகாமல் பேபியை ஃப்ளாட்டாக படுக்க வச்சாலே தானாகவே ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட். நீங்கள் பேபியை படுக்க வச்சு ஃப்ளாட்டாக மட்டும் வைங்க போதும். சிபிஆரோ மவுத் டு மவுத் ரிசிஸ்டேஷனோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ப்ரொலாங்டாக போகுதுன்னா ஒரு வெட் டவல் வேணால் நீங்கள் ஃபோர்ஹெட்டில் வைக்கலாம், இல்லை அவங்க சீக்கில் ஃப்ளோ பண்ணலாம். நான் எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் நிறையா வீடியோஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர் அல்லது கிராண்ட் ஃபாதர் பேனிக் ஆகி பேபியோட முதுகில் தட்டுறது, தலையில் தொங்க போடுறது, மவுத் டு மவுத் பீட்டிங் கொடுக்கறது, பேபியை ஷேக் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் நீங்கள் விகரஸாக ஷேக் பண்ணிங்கன்னா தட் இட் செல்ஃப் கேன் பி டேமேஜிங் டு த பிரெயின். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டு நாட் பேனிக். நீங்கள் இதுக்காக நீங்கள் பேனிக் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக காமாக இருந்தீங்கன்னா ஸ்பெல் நேச்சுரலாகவே அபார்ட் ஆகும். ரேர்லி ஃபிட்ஸ் வரலாம். அந்த சுச்சுவேஷன்லேயும் 99.9% தானாகவே அபார்ட் ஆகிடும். வந்து முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் ஹக் த பேபி, ஹக் த சைல்ட் அண்ட் டூ சம் ஃபர்ஸ்ட் எய்ட், டூ சம் ரிலாக்ஸிங் மெஷர்ஸ். அதை நீங்கள் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறது, பேனிக் ஆகிறது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் நியர்பை கிளினிக், நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் பீடியாட்ரிஷியன் அல்லது பீடியாட்ரிக்னாலஜிஸ்ட் அதுக்கான மெஷர்ஸ் பர்டிகுலர் அயன் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. ரொம்ப அடிக்கடி வந்துச்சுன்னா நாங்கள் நியூட்ரோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரசிட்டம் சப்ளிமெண்ட்டும் ரேர்லி கொடுப்போம். ஸோ பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்ஸ் நேச்சுரலாகவே இயற்கையாகவே மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு 2 வயசு 3 வயசு 4 வயசுக்கு அப்புறம் ஃப்ரீக்வன்சி கிராஜுவலாக கம்மியாகி தே அவுட்க்ரோ இட். வெரி வெரி ரேர்லி ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றவங்களுக்கு ரேர்லி நம்ம இசிஜி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சில அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் தேவைப்படலாம். ஸோ ஐ திங்க் இந்த சுச்சுவேஷனில் ஜென்ரலாக நாங்கள் இஇஜியோ அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேனோ பண்ணுறது இல்லை அன்லஸ் தெர் இஸ் அ டவுட். ஸோ நீங்கள் அந்த ஈவெண்ட்ஸை if you are able to take a video from the beginning to the end and you can show to the doctor, that will also be very helpful. So I think we covered most of the information. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் சம்மந்தமாக உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸாக இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள்கிட்ட வரும்போது we will discuss more. Thank you very much. We'll come up with another video very soon. All the best.